அருணாச்சலம் சைவசாஸ்திர பிரச்சார சபா வழங்கும் ஆகம ஞானம் அறிவோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பகுதியில் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னு மணிவாசக பெருமான் நமக்கெல்லாம் சொன்ன மாதிரி சிவாகம வழியில் நம்ம எல்லாருமே சைவர்களாகி நாம் எல்லாருமே இருப்போம். எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிவாகமங்கள் வெறும் பூஜைக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. சிவாகமங்கள் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எப்படி சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது பல விஷயம், எப்படி பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை ரொம்ப அற்புதமாக நம்ம சிவாகமங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. அதை பற்றி தினமும் ஒவ்வொரு தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, முதல்ல ஆகமத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. நம்ம பார்த்தோம். காலைல எந்திரிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, எப்படி ஸ்நானம் பண்ணுறது, எப்படி வஸ்திரம் கட்டிக்கிறது, எப்படி விபூதி இட்டுக்கிறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்கிறது, சிவாலய தரிசனம் சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் 5 விதமான ஸ்நானங்கள் அப்படின்னு. பல ஆகமங்கள் பலவிதமான ஸ்நானங்களை சொன்னாலும் இங்கே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகமம் சுப்ரபேதாகமம் அப்படின்னு. இந்த சுப்ரபேதாகமத்தில் பார்த்திங்கன்னா 5 விதமான ஸ்நானங்கள் சொல்லுது. ஸ்நானம் வாருணம் ஆக்னேயம் திவ்யம் வாயவ்ய மானசவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. முதல்ல பார்த்திங்கன்னா வாருண ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம், திவ்ய ஸ்நானம், வாயவிய ஸ்நானம், மானச ஸ்நானம் சொல்லிட்டு 5 விதமான ஸ்நானங்கள். இதில் முதல்ல வாருண ஸ்நானம் அப்படின்னா, வழக்கமாக நம்ம நித்தியபடி நம்ம பண்ணுறோமே, ஜலத்தினால நம்ம உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறது, அது பேர் தான் வாருண ஸ்நானம். இதை நதியிலேயோ தடாகத்திலேயோ சமுத்திரத்திலேயோ ஸ்நானம் பண்ணால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அழுக்கும் போகிறதா ஐதீகம். இது நம்ம வழக்கமாக நம்ம பண்ணுறது வாருண ஸ்நானம். அடுத்து என்னப்பா அப்படின்னா, ஆக்னேய ஸ்நானம் சொல்லக்கூடிய 2வது விதமான ஒரு ஸ்நானம். நம்ம விபூதி இட்டுக்கிறது. விபூதியை கிரமமாக குருநாதர் சொல்லி கொடுத்தது போல் அந்தந்த ஸ்தானங்கள் 16 ஸ்தானம் இருக்குது. 16 இடத்துல விபூதி இட்டுக்கணுன்னு இருக்குது, 32 இடத்துல விபூதி இருக்கணுன்னு இருக்குது, 5 இடத்துல விபூதி இருக்கணும்னு பல வகை இருக்குது. அதில் நம்ம குருநாதர் நமக்கு என்ன வழிமுறையை சொல்லி கொடுத்தாரோ அதை பின்பற்றி நம்ம பஸ்மத்தை இட்டுக்கிறது பேர் தான், விபூதி இட்டுக்கிறது பேர் தான் ஆக்னேய ஸ்நானம் சொல்லிட்டு. இதை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக நம்ம பார்ப்போம். இப்போ 3வது ஸ்நானம் என்ன அப்படின்னா, திவ்ய ஸ்நானம் அப்படின்னு பேர். அதாவது வெயிலும் மழையும் ஒரே டைமில் பொழியும் போது அந்த சமயத்தில் நம்ம வடக்கு நோக்கி கொண்டு 2 கையும் மேலே தூக்கி குருநாதர் சொல்லி கொடுத்த சம்ஹிதா மந்திரங்களை சொல்லிட்டு 7 அடி எடுத்து வச்சா அது பேர் திவ்ய ஸ்நானம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்நானம். இது திவ்ய ஸ்நானம் நம்ம பார்த்தோம். அதாவது முதல்ல வாருண ஸ்நானம் பார்த்தோம், அடுத்து ஆக்னேய ஸ்நானம் பார்த்தோம், திவ்ய ஸ்நானம் பார்த்தோம். 3வது